गाइस இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன கேம் விளையாட போறோம் பாத்தீங்கன்னா Fly to Space for Brain Rats அப்படிங்கற இந்த Robloxல இருக்கிற கேம் தான் விளையாட போறோம். சரி வாங்க கேமுக்குள்ள போலாம். சோ கேமுக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மேல குத்துறாங்க. நம்மளோட பேஸ் இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணனும்னு தெரியல எனக்கு. எங்க போலாம்? இது வேற இது. மியூசிக் வேறயா? நம்ம மேல தான் வந்து போணும் போதே வாங்க போலாம். வாவ். ஸ்பீடா போகுது. யாரா இவன் சிப்பாஞ்சினி அவகோடோ நீன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து என்ன தூக்கிட்டு போனோம் கீழே எது அதிக காசு இருக்குது அதை பார்த்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் சவுண்ட் ஸ்லோ பண்ணிக்கிறேன். 40 ரூபாலாம் வேணாம், 80 ரூபா. லெவல் 11 இருக்குவானா இது. இவனை தீர் மேலா என்ன அதிக காசு வேணும். தத்துது ஆவு. இங்கே கீழே வந்துட்டாலே சேவ் தந்தாப்புலது. சரி வாங்க இதை எடுத்துன்னு போய் நம்ம பேஸில் போடலாம். ஹேய் ஸ்ட்ராபெரி பிக்கப் தொடனாவும் அதான் பண்ண முடியாது பிக்கப். வாங்க நம்ம பேஸில் போய் ஸ்வீடினா பொம்பர் டீலோ அப்படின்ற இந்த பிரெயினடை போட்டுருவோம். இதை லெவல் அப் வேறு பண்ணலாமா? காசு இல்லை. நம்ம காசு நல்லா கலெக்ட் பண்ணுவோம். இந்த காசு வச்சு என்ன பண்ணுன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் பிரெயினடை போய் தூக்கின்னு வரலாம். வாடா செல்லு. அது 11 லெவலில் இருக்குது. ஒரு லெவலு இவன் தான் பஸ் கூப்பிட்றான். ஓ நோ தந்துடா. ஸ்பீட் பூஸ்டா என்னடா இது? கேஸ் பிப்பிக்கு தூக்கின்னு வந்துட்டோம். என்னத்துக்கு தூக்கணும்னு தெரில. ஏன்னா கம்மி காசு தான், ரொம்ப அதிக லெவல் வேறு. லெவலில் போனால் கூட காசு அதிகமாக தராதுன்னு நினைக்கிறேன். ஓகே 4000 வந்துச்சு. பை ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூலு. நம்ம இப்போ பெட்ரோல் வாங்க போகிறோம். ஃபியூல்னா பெட்ரோல் தானே தெரில. சரி 10 காசு இல்லையா? ஏதோ காட்டுறாங்க. என்னதை காட்டுறீங்க? சம்வேர் அபோ கிராவிட்டி லூசன்ஸ் இட்ஸ் கிரிப். கிராவிட்டி வந்து அதோட கிரிப்பை விட்டுச்சான். என்னடா அது கைஸ்னா மேலே இருக்குது ஏதோ. கேன் யூ ரீச் இட்? எஸ் அஃப்கோர்ஸ் ஐ கேன். எப்படியாவது இந்த வீடியோக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ரீச் பண்ண முடியும் இப்போ டக்குன்னு இதை இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஜெண்ட்ரியாவது போய்ட்டோன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் த நோவா ஜெட் பேக் இங்கேயா? யாரா இவன்? எவ்வளோ? 5K வாங்கிட்டோம். இப்போ நம்ம டேரக்டாக லெஜெண்ட்ரிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். கமான் லெஜெண்ட்ரி. டேய் என்னடா ஆடா பாவி. கேஸ் இருமா கைஸ் நல்லா ஓடலாம். ஸ்பீட் பூஸ்டா ஃபியூவல்ரா ஸ்பீட் பூஸ்டா. ஐயோ சே இந்த இடத்துல அசிங்க பார்த்து அனுப்பிச்சுட்டாங்க. சரி இங்கே நல்லா தான் என்னது இருக்குடா. டாப்பி தி ஃபெரோ. கேஸ் நம்மகிட்ட காசு இல்லாமல் இப்போது நம்ம தள்ளாடின்னு வரோம். இவன் இப்படி தான் இருக்கணும். கைஸ் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நான் அதுக்கு நோட்டீஸாக பண்ணல. இது ஃப்ரீன்னு போட்டிருக்குது பாருங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்னு சும்மா போய் பார்ப்போன்னா இந்த பிரெயின் ராட்ஸ் ஃப்ரீயாக தராங்களாம். ஸோ நம்மளுக்கு வந்து எது வேணும்னா பொம்பஜிலோ குரோக்கடிலோ 0% தான் வாய்ப்பு இருக்குன்ட்டானுங்க. இருந்தாலும் நம்ம வாங்கிட்டோம் ஒன்று. ஏன் இப்போ எதில் போய் அதை ஓப்பன் பண்ணுறது தான் இருக்குது. கிளிக்கு. கைஸ் கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்கள் எனக்காக. கண்ணை திறக்கலாம். அடா பாவி யாரா இவனு? ஏய் எங்கேருந்துடா வந்துக்கிறானுங்கோ? வேஸ்ட்டாக தராங்கய்யா. வச்சிடலாம். கைஸ் என்னால் ரொம்ப லாங் வீடியோலாம் போட முடியாது. ஒரு 12-14 தான் 15 தான் மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்கிட்ட நெட்டியில் கைஸ் அப்லோட் பண்ணுற அளவு. ஸோ அதனால தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடப்பாங்களா இருங்க கைஸ். நான் மேலே போயிட்டு எப்படியாவது ரேர் ஏரியாவுக்கு போயிட்டு நல்ல பிரெயின் ராட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸ்பீட் பூஸ்ட்டு இங்கே போகிறது கஷ்டமாக. ஸ்பீட் பூஸ்ட்டு பிடிச்சி போயிடலாம். ஏஸ் வந்துட்டோம். சூப்பரு. அடா சரியான டிக்கியில் வந்து யாரை தூக்கலாம்? இங்கே தூக்கிடலாம். அதிக காசு தரான். வேறு யாராவது இருக்கீங்களா? எவ்வளோ வேணாம். கஷ்டம்
சூப்பர் சூப்பர். இப்போ நம்மளுக்கு வந்து 42K per second தான். 42K per second. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுங்க. கோல்டு நல்லா தருவான்னு நினைக்கிற காசு. நான் அப்கிரேட் பண்ணி விடுறேன். எல்லாரும் அப்கிரேட் பண்ணி விட்லாமா? பார்த்தா பின்ன அப்கிரேட் பண்ணி விடு. இந்த இவனை அப்கிரேட் பண்ணு. எவனா 1 மில்லியன் தாங்கடா. ஏய் எவனா 1 மில்லியன் தானா தர மாட்டீங்க. சரி விடு. இப்போ ஒரே ஒரு மெதி மெச்சிட்டு நம்ம போய் கொஞ்சம் ஃபியூல் வாங்கிக்கலாம். மெதி மெதி மெதி. டேய் 6 மில்லியன் குத்திட்டீங்கோ. யாரா நீங்கள்? இப்போ இங்கே ஒரு 8 மில்லியன் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும்டா நண்டி. கேமுக்கு வந்தோடனே இவ்வளோ காசு கொடுக்குறீங்க. நீங்கள் தான்டா அதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெட் பேக் வாங்கினா என்ன யூஸ்ன்னு தான் தெரில. நம்ம ரீபட் பண்ணுறோம். ரீபட் நாட் என்ன ஃபியூலா? ஓ 2 ஃபியூல் வேணுமா? டை 2 ஃபியூல் விடு. விட்டுறான்ப்பா. ஓகே, ரீபட் பண்ணிடலாம். இப்போ வாங்குறேன் பாரு. ஏய் ஃபியூலுக்கு ஃபியூல் 10 குரு 5 மில். ஐயோ கைஸ், நான் மன்னிச்சிருங்க கைஸ். டக்குன்னு ஐதினே இருந்தேனா நல்லா காசு போயிடுச்சு. சரி, நம்ம காசு ஏற்றின்னு வந்துடுறேன். ஆனால் கண்டிப்பாக இப்போ நம்ம ரேர் ஏரியாவை தொற்ற முடியும். இந்த லெஜெண்ட்ரியை தொடுற வரைக்கும் இந்த வீடியோ முடியாது. கவலைப்படாதீங்க. லைவ்லாம் கேட்குறீங்க. லைவ் எனக்கு வந்து எப்படி சொல்லுது, கடைக்கு லைவ் போட்டு லைவ் போட்டு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி சேர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா காய்ச்சது. அதை எப்படி போடுறதுன்னு தெரியல. போட வரும் கேம். அதாவது எப்படி நான் ஃபேஸ் ரிவ் எல்லாம் பண்ணுறேன். அந்த மாதிரி லைவ் ஃபேஸ் காட்டி போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபேஸ் கார்டு நான் காட்ட மாட்டேன். என்னதுன்னா கேம் எப்படி அதை போடுறது நிறைய பேர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கேம் எப்படி அந்த லைவ்ல கேம் வரமே பண்ணுறது அதெல்லாம் பண்ணா ஆப் ஏற்றி தான் பண்ணணும். ஓகே, நம்ம இது பண்ணுவோம். வாவ் என்ன வருது? வாவ் 14,000. இதே வந்து கைஸ் தூக்கிட்டேன். சரி, எதுவும் பாண்டா சீனி பனானி வேணாம். குட்டிலாம் தலைவா வாடா. மங்கி கோகனட் மங்கி வாடா. அவன் பேர் தெரில கைஸ், எனக்கு மந்திச்சு. பிரெயின்டட் பேர்லாம் நம்ம அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். எது ஈவெண்ட் போல தான் டிஸ்கோ தான் மியூசிக்லாம் போட்டுப்பா. கேமே ரொம்ப ஜாலியாக வைபிங்காக இருக்குது. இப்போ நம்ம பேஸ் எங்கேன்னு எனக்கு வந்துச்சு. ஓ பிளாட் கைஸ். நம்ம எப்போ கைஸ் 2வது ஃப்ளோர் கட்டணும்? என்னடா நீங்கள் எப்படா 2வது ஃப்ளோரு? விடுங்க, ஏதோ ஒன்று அதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. நம்ம பாவப்பட்டு ப்ளேஸ் பெரெயின் ராட் இதுடா. என் தலைவன் பெரி டிகோஸ் அப்கிரேட் பண்ணு. டிகோஸ் அப்கிரேட் ஆகுறா. ஓகே சூப்பரே. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாம் 10 லெவலில் இருக்கணும். 10 லெவலு 1 2 3 10 லெவலு. திருப்பி பார்த்தா இப்போ நீங்கள் என்ன தான் கொடுக்குறீங்க? 10 லெவல் இவன் 6 1 2 3 4 வந்துச்சா? 1 2 3 4 5. ஓ இவன் 13 லெவல் தான் வரான். இவன் 9 லெவலு. இவர் 14 லெவலில் ஆகிட்டாரா? ஓகே, இப்போ ஒரு மெதி மெச்சிடலாம் நம்ம எல்லாரும் மேலேயும். மெதி கைஸ், நான் காசை பார்க்கல. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. ஆனால் இவங்களோட காசை பார்த்துட்டு எல்லாம் 13 மில்லியனு. எல்லோரும் ஒரு மில்லியன் கொடுக்குறானோ. ஸோ இப்போ நம்ம என்னத்தை வாங்குது? ஜெட் பேக் வாங்கிடலாம்ப்பா. ஸ்பீட் அதிகமாக கொடுக்குது. அயனுன்றது ஒரு ஜெட் பேக் பார்த்தீங்கன்னா 60 மில்லியன். இப்போ நம்ம 5 மில்லியன் டிஷ்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஃபியூல் நம்மக்கிட்ட வந்து தேவை. 5 மில்லியன் ஃபியூலு 1 மில்லியனுக்கு வாங்கிடலாம். ஸோ பறக்கலாமா? லெஜெண்டரி போயிடுவேன் அப்படின்றவங்களாம் கமெண்டில் இதில் வாய்ப்பில்லை. எனக்கே தெரியல கைஸ் வாய்ப்பில்லைன்னு. ஆனால் எப்படியா போயிட்டு ட்ரை பண்ணணும். நானும் என்ன இருங்க ரேரு போகிறதுக்கே என்னால் முடியல. வாய்ப்பே இல்லை. ஸ்பீட் பூஸ்ட் எதுவுமே இல்லை. விஐபி பே டு வின் கேம் தான் போல இதுவும். அங்கே நம்ம ஃபியூலுக்கு நீங்கள் சொல்லலாம் அப்புறம் அவங்க ஃபியூல் இருக்கிறத பிடிக்கலாம் அப்படின்னு. கிட்ட போயிட்டு ஃபியூல் பிடிச்சிட்டாங்கன்னா 10 தான் கொடுக்குது ஃபியூலு. கிட்ட போயிட்டு அந்த ஃபியூல் தூரமாக செய்கிறான். நம்ம ஊழ்ந்துருவோம் கிட்ட. ஆஹா அங்கே பாரு என்னது இது? என்னென்ன ஓடுது? ஐயோ 40க்கு ரெயின்போ மீடியேஷன் துருளி மேலே துள்ளிச்சுனா ஓடுறா. இவன் 34க்கு. ஐயோ நம்ம தான் இங்கே கைஸ். நான் செம்மலை அதிகமாக கைஸ். ரொம்ப அயான் அப்படின்ற ஜெட் பேக்கை நம்ம வாங்கிட்டோம் ஃபைனலி. ஆனால் ரீபர்த் பண்ணிட்டோம். ஸோ நம்மகிட்ட ஃபியூல் போயிடுச்சு. கொஞ்சம் ஃபியூல் வாங்கலாம். 3 மில்லியன் இருக்கும். ஃபுல்லாகவே ஃபியூலாம்.
அப்போ தான் இங்கே என்ன புச்சுன்னு வந்தால் கரெக்டாக இருக்குது. 2லாம் எடுக்க முடியல கைஸ். இது பேர் இதுக்கெல்லாம் என்னத்துக்கு தான் இருக்குதுன்னே தெரியல. எல்லாம் விற்று சாவடிக்கணும். எல்லாம் செத்துப்போ. கேலக்ஸி மாதிரி எது ஏதோ ஈவெண்ட்டு வரப்போகுது. அந்த 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 மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ஆசைப்படோன்னா இருங்கண்ணா. ஃபியூல்ரா, ஃபியூல் கிட்ட போடா. ரீபத்தி எவ்வளோ தேவை? 160 அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. 50 மில்லியனா? ஐயாப்பா, ஜெட் பேக்கு கூட அவ்வளோ ஜெட் பேக் அளவு கேட்குறானுங்க காசு. ஸ்பீட் பூஸ்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன் கைஸ். இந்த என்ன தெரியுமா, இந்த ஃபியூலை பூஸ்ட்டு ஸ்பீட் பூஸ்ட் பண்ணும்போது இல்லை அப்படி பண்ண முடியல. ஸ்பீட் பூஸ்ட்டை தொட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மேலே கூட்டும் போது. ஸோ நம்ம அந்த ஃபியூலை வேஸ்ட் பண்ண வேணான்னு நினச்சேன். பட்டு இது தப்பாயிடுச்சு. 6x லக்கா அதாவது போயிடுவோமாடா. ஸ்பீட் பூஸ்ட் என்ன போன வாட்டி கீழே உண்டோம், இந்த வாட்டி கரெக்டாக உயிந்துரும்னு நினைக்கிறேன். எதுவுமே காணோம். வா, ரியல் லைஃப்பில் இந்தமாதிரி அடிலாம் வாங்கணும்னா எப்போயோ காலியாக இருக்கும். என்னதுல இது ஹேக்கரு இன்னொன்று வருகுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க கைஸ். வாங்க ட்ரை பண்ணுவோம். கடைசி மூச்சு இருக்கிற ட்ரை பண்ணுவோம். தூக்கினாரு குதிரா. ஐயோ, பின்னாடி பிடிச்சிட்டனா நினைச்சேன். இவனை பாருங்க, தலையெல்லாம் தூக்கின்னு வரேன் இவனை. ஏய் ஏன்னா எங்கே குச்சிக்கிறேன் பாருங்க. ஓ மை காட் கைஸ், இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ இவன் இடத்துல குச்சிக்கிறோம் நம்ம. இப்போ இங்கேருந்து நம்ம ஓடலாம். ஓகேவா? இது பேர் ஃபுல் ஃபியூலு கைஸ். இந்தமாதிரி ஐடியா பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது இந்த ஐடியா. எனக்கு எப்படி ஆச்சுன்னு தெரில, பக்காக லேகான்னு தெரில. இப்போ நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். போயிட்டேன்னா சந்தோஷம். போடா ஸ்பீட் பூஸ்டர் அதெல்லாம் சூப்பர். அங்கே ஃபியூல்லாம் யூஆர் கெட்டிங் லோ ஆன் ஃபியூல். ஓகேவா, நீ அதை சொல்லாத, எனக்கே தெரியுது. ஃபியூல் பிடிக்கலாமா? ஸ்பீட் பூஸ்டரா? ஃபியூலா ஸ்பீட் பூஸ்டரா? ஸ்பீட் பூஸ்டரா நண்பன்டா. ஃபியூல் இல்லைடா, காலிடா இருந்துச்சு. ஸ்பீட் பூஸ்டர் போடுறா. ஃபியூல் கமான். ஜஸ்ட் மிஸ்ட். இப்படி குதிரானா எங்கேயாவது குதிச்சிடலாம், பரவாயில்ல. குதிச்சு என்னடா ரிட்டன் போகிறேன். அடா பாவீங்களா, ரிட்டன் அனுப்பிச்சுட்டாங்க கேஸ். இது பாருங்க, கேம் விட்டு வெளில செத்தே போயிட்டேன் நான். இது ஏன் பேச இல்லை, சாரி கைஸ். யார்கிட்டயாவது கெஞ்சிலாமா? ஆனால் தப்பு. நம்மளா சொந்த முயற்சியில் பண்ணால் தான் ஜாலியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ போய் இவனு குத்து வச்சுருப்பானுங்க 10 மில்லியனுன்னு. அதை போய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாப்பா ஷவர்மா போடு காசு போடு. இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சூப்பராக இருந்து 7 மில்லியனை காலி பண்ணிட்டேன். இவனு எவ்வளோ வாவ் பத்தாதுடா இதெல்லாம். டேய் நல்லா கொடுங்கடா. இவன் கொடுக்குறான் 72 மில்லியன். இன்னும் 50 மில்லியன் தேவை. கொடுத்துருங்கடா. ஜெட் பேக் வாங்கணும்டா. உங்களை என்னன்னா கேட்டேன், 50 மில்லியன் தானே கேட்டேன். இன்னும் 50 மில்லியன் கொடுக்க முடியாதுடா உங்களால். 50 மில்லியன் ஜஸ்ட் 50. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான்டா. 50 வேணாடா, 15 மில்லியனாக கொடுங்கடா கேஸில். இங்கே நான் கொஞ்சம் நேரம் கலெக்ட் பண்ணிட்டு இவனடா அதுக்குள்ளே 3 மில்லியன். ஓகே மில்லியன் கொடுங்கடா. 6 மில்லியன்டா. கமான், யூ ஆல் கேன் டூ இட். கமான். இப்போ இவன் இந்த தம்பி 3 கொடுக்குறான். 4 மில்லியன்ப்பா. இவன் எவ்வளோ கொடுக்குறான் ஒரு செகண்டுக்கு? 3. வாவ் சூப்பர். இது நம்ம போய் ஜெட் பேக் வாங்கலாம் சந்தோஷமா. ஜெட் பேக் வாங்கடா. நான் குச்சின்னு விளாண்டுக்கிறோம். போடா ஃபியூல் கூட வேணா தம்பி. ரொம்ப சிரிக்க இங்கே பல்லு நல்லா இல்லை. ஸோ வாங்குங்க. ஐயோ 350 மில்லியனா? ஓ மை காட். சரி வாங்க ஃபியூலை வாங்கிக்கலாம். 10 ஃபியூல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். டேய் கூட்டின்னு போய் உள்ளியோ செத்திங்கடா கைஸ். நம்மளோட லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இந்த கேமை நான் விளையாட மாட்டேன்.
வேணும்னா பார்ட் 2 கேளுங்க. அவ்வளோதான், இதான் லாஸ்ட்டு. லெஜெண்டரி தோட்டம்னா ஜாலியாக வீடியோவை முடியலாம் கைஸ், சாதிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லைனா ஐ டோன்ட் நோ ப்ரோ. ஏன்னா ஜெட் பேக்கும் இல்லை நம்மகிட்ட, நம்ம லக்கும் கிடைக்க மாட்டேது. ஈவெண்ட்டும் இல்லை, 6x லக்குன்னு இருக்குது. வெறும் விஐபி தான், பே டு வின் கேம் தான் நான் நினைக்கிறேன். ஸ்பீட் பூஸ்ட்டு வேறு எவ்வளோ தூரத்தில் நம்ம ஒரு வாட்டி போகும்போது எவ்வளோ தூரத்தில் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட். எப்பிக்கில் குதிக்க முடியல கைஸ். நம்ம பார்ட் 2ல் எப்பிக் என்ன அதுக்கு மேலே இருக்கிறதுல நம்ம குதிப்போம். சே, நான் சொன்னதை காப்பாற்ற முடியல கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுனால பிடிக்கலனால லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கேம் உங்களுக்கு என்ன கேம் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் போட்டுருவோம். பிளாக் ஃப்ரூட்டு தவிர எது வேணும் சொல்லுங்கள். ஏன்னா பிளாக் ஃப்ரூட் நான் விளையாடின்னு தான் இருக்கேன். அதில் கொஞ்சம் லெவல் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய கண்டென்ட் போடுவேன். ஸோ பாய் கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண வந்துடாதீங்க. பாய்.